பிரியமானவர்களே, அன்பர் இயேசுவின் நல்ல நாமத்தில் வாழ்த்துக்கள். 2 நாளாகமம் 26வது அதிகாரம் 16வது வசனம். அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடு உண்டாகும் மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து தூப பீடத்தின் மேல் தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசித்தான். யாரு? உசியா ராஜா. பிரியமானவர்களே, அவனுடைய மனம் எதுவரைக்கும் மேட்டிமையானதாம்? கேடு உண்டாகும் மட்டும் மேட்டிமையாயிற்றா. என்ன நடந்தது? எப்படி மேட்டிமையானது? தேவனுடைய ஆலயத்திற்குள் பிரவேசிக்கிற ஆசாரியன் போல, ஆசாரியனுக்கு பதிலாக ராஜா ஆலயத்திற்குள் பிரவேசித்து தூபம் காட்டினானாம். ஆசாரியன் செய்ய வேண்டிய வேலையை ராஜா செய்கிறான். பிரியமானவர்களே, மேட்டிமை நான் எல்லாம் செய்வேன். எதுவரைக்கும் மேட்டிமை? கேடு உண்டாகும் மட்டும். அவன் குஷ்டரோகியாய் மாறினான் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆதலால் பிரியமானவர்களே, இன்னைக்கு உங்களுக்கு கூட ஒரு சிலரை குறித்து கவலையாய் இருக்கலாம். உங்களை எதிர்த்து நிற்கிற சிலர் அவங்க எப்படி இருப்பாங்க? மேட்டிமையா இருப்பார்கள். தங்களுடைய பண பலத்தை கொண்டு அல்லது குடும்ப பலம், ஏதோ ஒரு பலம். பிரியமானவர்களே, மேட்டிமையா இருக்காங்களா? நீங்க கவலையோடு இருக்கீங்களா? கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், கேடு உண்டாகும் மட்டும் அவை மேட்டிமையாக நான் அனுமதிப்பேன். அதற்கு பின்பதாக நாள் வரும் பொழுதோ நான் விசாரிப்பேன், நியாயம் தீர்ப்பேன், அழித்து போடுவேன் என்று பேசிக்கொண்டிருக்கிறார். ஆதலால் கவலைப்படாதிருங்க. குறிப்பிட்ட ஒரு குடும்பத்தை எனக்கு தெரியும். பெருமிதம் கொண்டு ஒரு ஊழியனுக்கு விரோதமாய் அவர்கள் பேசினார்கள். அந்த ஊழியனை பணம் இல்லைன்னு சொல்லி நிந்தித்தார்கள், அவமானப்படுத்தினார்கள். எங்க குடும்பத்தார் உன் வீட்டுக்குள்ள புகுந்து உன்னை அடிப்பார்கள் என்று சொல்லி அந்த ஊழியனை பயமுறுத்தினார்கள். ஊழியக்காரனோ தேவனை நோக்கி அழுதான், விண்ணப்பம் செய்தான். நாட்கள் வந்தது. பிரியமானவர்களே, கொரோனா டைம்ல பேசின அந்த துன்மார்க்கமான மனிதனுக்கு கொரோனா வந்தது. ஊழியக்காரனிடத்துல ஜெபிக்கும்படி சொன்னாங்க. ஏன்னா அந்த ஊழியக்காரன் அவர்களுக்கு உறவினன். ஜெபிக்கும்படி சொன்னார்கள். தேவனோ ஊழியனிடத்துல என்ன பேசினார் தெரியுமா? நீ ஜெபிக்க வேண்டாம், அவனுக்காக என்கிட்ட பரிந்து பேசாதே. அவன் மனம் ஏட்டிமையானான். எதுவரைக்கும்? கேடுண்டாகும் மட்டும். என் அன்பு மகனே, நீ அழும்போதெல்லாம் கூட நான் உன்கிட்ட சொல்லுவேன், அவன் உச்சக்கட்டமான மேட்டிமையை தொடும் பொழுது, அவனுடைய உள்ளம் உச்சக்கட்டமான மேட்டிமை அடையும் பொழுது நான் விசாரிப்பேன். நான் சொன்னேன் அல்லவா, அவனை விசாரிக்கிற நாட்கள் வந்துவிட்டது என்று கர்த்தர் அந்த மனிதனோடு பேசினார், ஊழியனோடு பேசினார். அதே போல மேட்டிமையான வார்த்தைகளை ஊழியனுக்கு விரோதமாய் பேசின அந்த மனிதன் மரித்து போனான். பிரியமானவர்களே, நாமும் கூட எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டியது அவசியம். மேட்டிமை அது ஒரு மனிதனை அழித்து போடும். உங்களுக்கு விரோதமாய் மேட்டிமையாய் பேசினவர்கள், மேட்டிமையாய் எழும்பினவர்கள், துன்மார்க்கமாய் நடந்து கொண்டவர்கள் நிச்சயமாய் நியாய தீர்ப்பில் நிற்பார்கள். இந்த உலகத்திலே நியாய தீர்ப்பு உண்டு. தேவன் ஏன் அனுமதிக்காரு? பொறுமையா இருக்காரு. நீங்க புலம்பி தவிக்கிறீர்கள் அல்லவா? இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் பதில் சொல்லுகிறார். அவன் மேட்டிமையின் உச்சக்கட்டத்தை அடையும் பொழுது அவனுக்கு கேடு உண்டாகும். அது வரைக்கும் ஆவியானவர் பொறுமையோடு இருப்பார். தேவன் பொறுமையோடு இருப்பார். இதுதான் தேவனுடைய வழக்கம், அவருடைய சுபாவம். பிரியமானவர்களே, ஆதலால் நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில
நம்மை காயப்படுத்தின அந்த மனிதர்களை குறித்து கவலைப்பட வேண்டாம். தேவன் அவர்களை பொறுப்படுத்திக் கொள்ளுவார். அவங்களுக்கு ஒன்றும் நடக்கலையேன்னு கவலைப்படாதிருக்க. தேவனே நீதியுள்ள நியாயாதிபதி. அவருடைய கரத்தில் சகலத்தையும் ஒப்புக்கொடுங்கள். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான நல்ல ரட்சகா, ஆவியான தெய்வமே, அப்பா, மேட்டிமை எங்களுக்கு வேண்டாம். தாழ்ந்த சிந்தையோடு கிருபையை பற்றி கொள்ள, அணிந்து கொள்ள பலந்தாரும் நாதா. இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் பிதாவே, ஆமென்.